அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, ஆதமுடைய மகன், அதாவது நாம் காலை நேரத்தை அடைந்து விட்டால் நம்முடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து நம்முடைய நாவை பார்த்து இப்படி சொல்லுமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. என்ன சொல்லும் அப்படின்னா, நாவே, நீ எங்களுடைய காரியத்தில் அல்லாவை பயந்து கொள், அல்லாவை நீ பயந்து நடக்க வேண்டும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உன்னோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீ நேராக இருந்தால் நாங்கள் நேராக இருப்போம், நீ வளைந்தால் நாங்களும் வளைந்து விடுவோம், நாங்கள் பாதிக்கப்படுவோம். பிறகு அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் சேர்ந்து இந்த நாவிடத்தில் சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே நாவை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். யாகாவராயினும் நாகாக்க என்று வள்ளுவன் சொல்லுவது போல, அது யாராக இருந்தாலும் நாவை காத்து கொண்டால் அனைத்தையும் பாதுகாத்ததை போல, நாவை தவறாக உபயோகித்தால் அங்கு வருகிற பிரச்சனைகளும் இன்னல்களும் இடுக்கண்களும் ஆபத்துக்களும் பேராபத்துக்களும் அதற்கு அளவில்லாமல் போய்விடும் இல்லையா? அன்பாக பேசுவதும் நாவினால், அடக்கி ஒடுக்குவதும் நாவினால். சொல்கிறோமா இல்லையா? அடங்காப்பிடாரித்தனமான வார்த்தைகளை விடுவதும் நாவினால், அன்பாக மிருதுவாக பேசுவதும் நாவினால். அப்போ அடங்காத வார்த்தையை நாவினால் வெளிப்படுத்துகிற பொழுது ஆபத்தை சந்திக்க வேண்டியது நாமாக மாறிவிடுகிறோம். அதே போல அன்பாக நாம் பேசினால் அதன் வழியாக வருகிற ரஹ்மத்தை அனுபவிப்பவர்களாக நாம் தான் ஆகிவிடுவோம். எனவே இந்த நாவை கவனமாக பயன்படுத்துவோம்.